அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எப்போ நடக்கும், இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எப்போ இந்த ரீநோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும், ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நாம் இந்த காலேஜ் டிஆர்பி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். தவிர செயலில் காட்டவில்லை. கடகரசு பொறுப்பேற்ற பிறகு 4000 நிரந்தர பேராசிரியர் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் உயர்கல்வித்துறையும் அறிவித்தது. இந்த 4000 போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருந்தது. கடைசியில் எக்ஸாம் நடக்க போகிறதா இருந்தது. கடைசி நேரத்தில் நீதிமன்ற குறுக்கீடுனால இந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணிட்டாங்க. இடஒதுக்கீடு சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ண சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. அப்போ அந்த 4000 வேக்கன்சிஸில் குறிப்பிட்ட வேக்கன்சிஸை மட்டும் விட்டுட்டு இப்போது 2708 வேக்கன்சிஸை ஃபில் பண்ண போகிறதா அமைச்சர் கோவிச்செழியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் ஒரே வாரத்தில் வெளியிடுவோம் அப்படிங்கிற தகவலையும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பேட்டியில். சில பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்குரிய எண்ணிக்கையை தவிர்த்து 2740 பேருக்கு மேலாக நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். ஒரு வாரத்தில் அந்த தேதிகளை அறிவிக்க இருக்கிறோம். ஒரு மாத காலத்தில் விண்ணப்பங்களை பெற இருக்கிறோம். இந்த 2708 போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரே வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம். நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகு 1 மந்த் கால அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரே மாதத்தில் ஒரு மாதம் கழித்து எக்ஸாம் வச்சுருவோம். அதுக்கப்புறமா அதாவது டிசம்பருக்குள்ளே இந்த 2708 வேக்கன்சிஸையும் ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தகவலையும் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கான தேர்வு அடையாள அட்டை அனுப்ப இருக்கிறோம். தேர்வு நடத்த இருக்கிறோம். முடிவுகளை அறிவித்து நிகழ் ஆண்டிலேயே ஆசிரியர் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த 2708 வேக்கன்சிஸையும் இந்த ஆண்டுக்குள்ள ஃபில் பண்ண போறதாகவும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் ஆணை கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வருஷமாவது இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்கும், போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புதிய கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு புதிய கல்லூரிகளை திறந்துருக்குறாங்க. அதே போல் இந்த ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சிஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி காலி பணியிடங்கள் வந்திருக்குது. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்டில் 540 பேர், அதாவது கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இப்பவும் இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டுக்காக, அதாவது இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா புதிதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டுக்காக. அப்போ அது தவிர இப்போ அடுத்ததாக இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கும் வண்ணமாக புதியதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வெளியிடுவோம். அதன் மூலமாக இந்த நிரந்தர பேராசிரியர்களையும் நியமிப்போம், அதுவும் இந்த ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக முடிப்போம் அப்படிங்கிற தகவலையும் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடைபெறுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இந்த ஆண்டுக்குள் நடக்கும் என எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே போல் இந்த எம்சிக்யூவா இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவா அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சிலர் எம்சிக்யூவா மாற்றிடுவாங்க, ஒரு சிலர் டிஸ்கிரிப்டிவாக மாற்றிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நோட்டிஃபிகேஷன் இன்னும் 1 வீக்கில் இல்லைனா 2 வீக்ஸில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்தால் தான் நம்மளால் அதை முடிவு பண்ண முடியும். அப்போ சீக்கிரம் வரட்டும், என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். அப்போ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக ஏற்கனவே நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட
மோரோவர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தபடியாக தேர்வு ஃபுல்லாக வந்து தேர்வு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். அப்போ இந்த பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போது தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.